ஹலோ வணக்கம் மிஸ்டர் லோக்கல் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அப்படி இருக்கும்போது என்ன கேள்வின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமாக காத்துட்ருப்பீங்க. அப்புறம் சொல்கிறதுக்கு இந்த மலையில் வாய்ப்பு கிடையாது. ஸோ இப்போவே சொல்லிடலாம். ஸோ காஸ்டியூமை பார்த்தாலே வந்து இடன் டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்துருப்போம். உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார் அப்படின்றது தான். ஏன்னா நேற்று உலக சூப்பர் ஹீரோ தினம். ஸோ கிட்ஸாக இருக்கும்போதும் சரி, கொஞ்சம் வளர்ந்தவங்களுக்கும் சரி, இந்த சூப்பர் ஹீரோன்ற கான்செப்ட் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் இந்த கான்செப்டை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்ப்போம் யார் யார் என்னென்ன சொல்ல போகிறீங்கன்னு. Who's your favorite Marvel Comics hero? Mine is Superman. Remember the motto? With great power comes great responsibility. சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஒன்றும் பார்க்கறது. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஏன் பார்க்கறது இல்லை? சரி, பார்க்காட்டி பரவாயில்ல. சரி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, ஸ்பைடர்மேன். உங்களுக்கு ஸ்பைடர்மேன் பிடிக்குமா பிடிக்காத? பிடிக்காது. நான் பார்க்கறது இல்லை. சரி, அவர் வந்து சூப்பர் ஹீரோஸே பிடிக்காது அப்படின்ற. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் லைஃப்ல யாரு ஹீரோன்னு நினைக்கிறீங்க? அப்பா. அப்பா. ஏன்? அவர் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு. இது நல்லா இருக்கு. இப்போ வந்து அவர் சொல்லியிருக்காரு வந்து, எனக்கு எங்கள் அப்பா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் லைஃப் ஹீரோ, அவர் தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெருமையா இருக்கு. நீங்க சொல்லுங்க, இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் சொல்லுவாங்க, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? தெரியல, அவர் பெஜிக்கிறதுங்களுக்கு தான் பிடிக்கும். அதனால பிடிக்கும். சரி, உங்களுக்கு பிடிச்ச ரியல் லைஃப் ஹீரோ யாரு? நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் எங்கள் அப்பா அப்பா தான் எனக்கு ஹீரோ. அவர் தான் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி விட்டார். அதனால அவர் தான் எங்களுக்கு. ஸோ வந்து அவருக்கு வந்து ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும். ஸ்பைடர்மேனுக்கு இருக்கிற அந்த மெஜிக் பவர் 4 ஸ்பைடர்மேன் பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு நிஜ வாழ்க்கையில் வந்து அவருடைய அப்பா தான் பிடிக்கும் அப்படின்ட்டு. நிறைய பேருக்கு ரியல் லைஃப்பில் அப்பா வந்து ஹீரோவாக இருந்திருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். அதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அயன்மேன். ஏன் அயன்மேன்? I love 3000. I love you 3000. ஓ, ஓகே. சரி, உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் அப்பா தான். ஏன் அப்பா? ஏன்னா அவர் தான் அவ்வளோ தூரம் பார்க்குறாரு இல்லையா, பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் எல்லாமே பார்க்குறது அவர். ஸோ அவர் தான் ஹீரோ. சூப்பர். ஸோ அவர் வந்து பிறந்ததுலேருந்து வளர்ந்த வரைக்கும் அப்பா தான் பார்க்குறாரு, அவர் தான் ஹீரோன்னு சொல்லியிருக்காரு. அயன்மேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு லாஸ்ட்டில். Yeah, okay. Yeah. Truth is, I am Iron Man. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? Spider-Man. ஏன் ஸ்பைடர்மேன்? சொல்லுடாடே. சரி, உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் உங்களுக்கு ஹீரோ? நான் தான் ஹீரோ. வேற யாரு? நான் தான். ஓ, நீங்கள் தான் ஹீரோ. சூப்பர். ஸோ அந்த அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் அவங்க தான் ஹீரோ. உங்களுக்கு நீங்கள் முதல்ல ஹீரோவாக இருங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்கு. இப்போ அதை காட்டவா? கரெக்டாக காட்டிட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் பிடிக்குமா? சரி, அது உங்களுக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்? அஜித். இல்லை, நான் கேட்குறது இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரியா? ஓ, நீ அப்படி வரியா? அந்த மாதிரி பார்க்க போனால் ஸ்பைடர்மேன் தான் பிடிக்கும். ஏன் ஸ்பைடர்மேன் பிடிக்கும்? ஸ்பைடர்மேன் பிடிக்கும். வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அது எது ரசன் இருக்கு தான். சரி, ஓகே. நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் ஹீரோன்னா எங்கள் அம்மா. ஏன்? அம்மா தான் எங்களுக்கு ஹீரோ எல்லாத்துலேயும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார்? சூப்பர் ஹீரோன்னு சொன்னால் அப்பா தான். சூப்பர். சரி, நான் அப்படி கேட்கல. ஸோ வந்து உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி வந்து இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அவங்களாம் இருக்காங்க, அதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? எங்களுக்கு அதில் வந்து பார்த்தா பேட்மேன். இப்போ தான் வைப்புக்குள்ளே வராங்க. ஏன் பேட்மேன் பிடிக்கும்? எப்படி சொல்கிறது,
ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல. அவங்களோட அந்த ஒரு படங்கள் அந்த மாதிரி பார்க்குறது. ஓகே, அந்த படங்கள்லாம் நிறைய பார்த்தனால பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கிட்ட கேட்போம். வணக்கம். 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 சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார்? எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ வந்து விஜய். விஜய். சூப்பர். ஸோ வந்து இந்த சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன்லாம் இருக்காங்களா, அதில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? சூப்பர்மேன் தான். சூப்பர்மேன் தான். ஏன் சூப்பர்மேன்? இனி என்னென்னு கேட்டால் அந்த படங்கள் டிவி எல்லாம் பார்க்குறதுனால சின்ன வயசுல இருந்து. சூப்பர். நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் நான் தான் ஹீரோ. மைய ஓ, நீங்கள் சூப்பர். பார்த்தீங்களா? ஸோ அவரோட கான்ஃபிடென்ட்டை பாராட்டணும். எனக்கு நான் தான்ப்பா ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்கவுங்க கதையில் அவங்கவுங்க ஹீரோ தான். என் கேம்ல நான் தான்டா உனக்கவில்லை. நல்ல ஹீரோ. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார்? எனக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ விஜய். இல்லை, இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அந்த மாதிரி. ஸ்பைடர்மேன். ஏன் ஸ்பைடர்மேன் பிடிக்கும்? அவர் ஆசை எனக்கு. உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோ உங்களுக்கு? அது யாரும் இல்லை. சும்மா இருக்க நேரத்தில் வரமாட்டான். வாரம் ஃபுல்லாக நாங்கள் சும்மா தான் இருந்தோம். அப்போ எல்லாம் வரலை. மக்களுக்காக இறங்கி ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணுவோன்னு யோசிக்கும் போது தான் போயிறாங்க. காட் வை ஆல்வேஸ் மீ அப்படின்னு நான் கேட்குறப்ப நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க. வேறு வழி இல்லை, நினைஞ்சிட்டே போவோம். சூப்பர் ஹீரோ யாரு? ஹீரோ பேட்மேன். ஏன் பேட்மேன்? அவர் தான் பிடிக்கும். அவரோட ஃபைட்டிங்ஸ். உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோ? நிஜ வாழ்க்கையில் இன்னும் பார்க்கல, பாசிரி சொல்லலாம். சரி, நன்றி. உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு? I am John Wick's dog. எடுத்தேம்பாரு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பார்க்கலையே. சொல்லுங்க, உங்களுக்கு இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அதெல்லாம் பார்க்குற பழக்கம் இருக்கா? எனக்கு பார்க்குற பழக்கம் இல்லை. சரி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு யார் பிடிக்கும்? அப்படி எனக்கு பார்க்க ஸ்பைடர்மேன் பிடிக்கும். ஸ்பைடர்மேன். ஏன் ஸ்பைடர்மேன் பிடிக்குன்னா அது நிறைய விஷயம் நீங்கள் பார்க்குறதுக்கு. நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஏன் அம்மா அப்பா தான் எனக்கு ஹீரோ. அவங்க பெற்றாங்க. ஸோ அவங்க தான் பெற்றாங்க, அதனால அவங்க தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்மளும் ஒரு காலத்தில் ஹீரோ ஆகும். சரி, நீங்கள் சொல்லுங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? விஜய். அப்படி கேட்கலப்பா, பட் இது நல்லா இருக்கு. இல்லை, உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு? எனக்கு பிடிக்கும் ஹல்க். ஹல்க் பிடிக்கும். அவன் ரொம்ப பவர்ஃபுல். அம்மா விஜய். சரி, ஓகே. இப்போ ரியல் லைஃப்ல உங்களுக்கு யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? எனக்கு நான் தான் ஹீரோ. ஆஹா, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. நீங்க இந்த இந்த ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன். ஓகே. அது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? ஸ்பைடர்மேன். ஏன் பிடிக்கும்? சரி, உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் வந்து ஹீரோனா அந்த மாதிரி. இப்போ நிஜ வாழ்க்கையில் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ஹீரோப்பா அப்படின்னு நீங்கள் யார் நினைக்கிறீங்க? படம் நடிக்கிறதில்ல. படம் நடிக்கிறவங்கள உங்கள் சொந்த வாழ்க்கையில் நிஜ ஹீரோ வந்து யாருன்னு சொன்னால் வந்து யாருன்னு சொல்லி தெரியாது. நிஜ வாழ்க்கையில் ஹீரோன்னு சொன்னால் வந்து யார் நிஜ வாழ்க்கை ஹீரோன்னு சொல்கிறது? நிஜ வாழ்க்கை ஹீரோன்னு சொல்கிறது யாருன்னு எனக்கு
வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? அவன்கிட்ட போய் கேட்டு வந்துருவோம். இல்லை ஒரு சிலவங்க சொல்லுங்க, இல்லை எனக்கு நான் தான் ஹீரோ நாங்கள், ஒரு சிலவங்க எங்கள் அப்பா ஹீரோ நாங்கள். உங்களுக்கு அப்படி யார் இருக்கா? எனக்கு வந்து ஹீரோ வந்து என்ன மகமார். மகமார் ஏன்? என் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கை என்ன அதுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வியாபாரம் செய்கிற மலையில் அலைஞ்சு கொண்டு வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கைக்காக தான் என் பிள்ளைகள் அதுக்கு அதனால சூப்பர். ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவருடைய பிள்ளைகளுக்கு இவர் தான் ஹீரோன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிள்ளைகள் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மலையில் வந்து கஷ்டப்பட்டு ரியல் லைஃப் ஹீரோஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸ்பைடர்மேன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம். அது உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? நமக்கு இனி வயசு போயிட்டு நமக்கு என்னது தெரியும் என்ன? இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதில் யார் ரொம்ப பிடிக்கும்? சூப்பர்மேன் தான். சூப்பர்மேன் தான். ஏன் பிடிக்கும்? ஏன்னா அவனோட ப்ரோக்ராம் கொஞ்சம் நல்லா. ஓகே. உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? நிஜ வாழ்க்கையில் ஹீரோயினி அஜித் தான். இல்லை உங்கள் சொந்த வாழ்க்கையில்? சொந்த வாழ்க்கையில் ஹீரோ அம்மா அப்பா தான். அம்மா அப்பா தான். அம்மா அப்பா ஏன்னா அம்மா அப்பா தான் அவங்கள தான் எங்களை ஹீரோ ஆக்கிக்காங்க. சூப்பர். ஸோ அவர் வந்து நிஜ வாழ்க்கையில் அம்மா அப்பா தான் சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து சூப்பர் ஹீரோஸில் அவருக்கு சூப்பர்மேன் தான் பிடிக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. நல்லா இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் பார்த்துருப்பீங்க தானே? ஒன்றுமே பார்க்க மாட்டாங்கல்ல, அதை பற்றியே பார்க்க மாட்டேனே. சரி, நீங்கள் இதில் கேள்விப்பட்டதில் உங்களுக்கு பிடிச்சது யார்? கேள்விப்பட்டது பிடிச்சதுல எனக்கு முகமது நபி மட்டும்தான். அப்படியா? ஓகே. அவருக்கு எடுத்துகிட்டு சூப்பர் ஹீரோ தானே. உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோ? உண்மையான வாழ்க்கையில் ஹீரோ வந்து முகமது நபி தான். இல்லை உங்கள் சொந்த வாழ்க்கையில்? உண்மையிலே முகமது நபி தான். என் வாழ்க்கையில் பிடிப்பட்ட ஒன்று முகமது நபி தான். அதை விட ஒன்றுமே இல்லை. ஹீரோ, படம் ஹீரோ, ஆக்ட்ரஸ் ஹீரோ ஐ டோன்ட் லைக். பார்க்குறது தான், இல்லைன்னு சொல்லலை. என்றாலும் நிஜம் ஹீரோ முகமது நபி தான். கடல்லே இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யார்? விஜய். விஜய். சரி, விஜய். ஓகே, சூப்பரா. சரிங்க, அதை தாண்டி சொல்லுங்கள், இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன்லாம் இருக்காங்களா, அதில் உங்களுக்கு யார்? அயன்மேன். அயன்மேன். ஏன் அயன்மேன்? அவர் நல்ல ஃபைட் பண்ணுவார். நல்ல ஆக்டிங்லாம் அவட சூப்பராக இருக்கும். சரி, உங்கள் நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? சொந்த வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோ? நீங்கள் தான் ஹீரோ. சரி, ஓகே. அவர் தான் ஹீரோ அப்படின்னு இருக்காரு. செமல்ல. நன்றி. நீங்க என்ன 2 கட்டியா கொண்டு வரீங்க? 4 கட்டியா கொண்டு வந்து எரிக்கிடா. நீங்க எரிக்கிற மாதிரி வெயில எரிஞ்சு நானே சித்திரம் பழுகுது. சூப்பரான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அப்படி பார்த்தாலே தெரியும், மக்கள் கூட்டம் மழை மோதுகிறது. ஸோ வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வந்து சின்ன வயசுலையும் சரி இப்போயும் சரி பார்த்தாலே தெரியும் சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதை பற்றின பேசிகிட்டு இருக்கோம். அப்போ உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாருன்னு இவங்ககிட்ட கேட்கலன்னா அப்புறம் இவங்களை வெட்டி விட்ட மாதிரி ஆயிரும். அவங்களும் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. கேட்கலாமா? உங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் உங்களுக்கு யார் ஹீரோ? எங்களுக்கு நிஜ வாழ்க்கையில் வந்து படைச்ச கடவுள் தான் எங்களுக்கு. படைச்ச கடவுள் தான். அதுதான் அவருடைய உண்மை. இது மற்றவங்க நீ நிஜ வாழ்க்கையில் போய் சரி, நீங்க சொல்லுங்க, இந்த சின்ன பசங்க சொல்றதெல்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, இந்த சூப்பர்மேன் ஸ்பைடர்மேன்லாம் கேட்டிருப்பீங்கல்ல, அது வந்து ஒரு மாய்க்கு சூப்பர்மேன் இல்லை. அது சரி சரி, உங்களுக்கு அதுல யாராவது பிடிக்குமா? அது பிடிக்குமென்னா எங்களுக்கு என்ன கடவுளை மட்டும்தான் பிடிக்கும். எனக்கு வேற ஒருத்தர் தேவையில்லை, படைச்சவனை மட்டும்தான் பிடிக்கும். I am the only one. Super one. ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஸோ வந்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் இந்த ஸ்பைடர்மேன் சூப்பர்மேன் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, உங்களுக்கு அது யார் ரொம்ப பிடிக்கும்? ஸ்பைடர்மேன் பிடிக்கும். சின்னவனா எங்களுக்கு சின்னவனா பார்க்குறது தானே நல்ல விஷயம் அது. சரி, ஸோ வந்து உங்களுக்கு ஏன் ஸ்பைடர்மேன் பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? நான் அதனால சின்னத்தில் மிச்சம் பார்க்குறேன். இப்போ 50 இப்போ 60-70 வயசு ஆகுது. அன்னைக்கும் இன்னைக்கும் சரி, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் யார் ஹீரோன்னு நினைக்கிறீங்க? உங்கள் நிஜ வாழ்க்கையில் யார் உங்களுக்கு ஹீரோன்னு நினைக்கிறீங்க? ஹீரோ வந்து எம்ஜிஆர் சிவாஜி தான் அந்த காலத்து கடை. எம்ஜிஆர் சிவாஜி அந்த படம் தான் பார்ப்போம். சரி, இப்போ சொந்த வாழ்க்கையில் யார் உங்களுக்கு அப்படி இவங்க எனக்கு ஹீரோ மாதிரின்னு யார் தோணும்? ரஜினிகாந்தை கொண்டு வாங்க, ரஜினிகாந்தை பார்ப்பேன்.
சரி அது மட்டும் தான் நான் விசேஷம் பார்க்குறேன். சரி, இப்போ இருக்கிறதுல யார் உங்களுக்கு பிடிக்கும் இப்போ? அஜித் குமார் நல்லா. ஓ ஓகே அவரோட படம் நல்லா பார்ப்பேன். சூப்பர் சூப்பர். அவர் வந்து வெறித்தனமான வந்து அப்போ எம்ஜிஆர் சூப்பர் ஸ்டார், சிவாஜி, அப்புறம் அஜித் எல்லாரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ஐயா, நன்றி. காணாமாங்க. ஸோ வந்து அவரே ஒரு ஹீரோ தான் என்னை பொறுத்த வரைக்கும். பாருங்க இந்த மலையில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. 72 வயசு. கேமராமேன் கேட்டுக்க, குனிஞ்சா முதுகு வலிக்குது, கழுத்து வலிக்குதுன்ற. அங்க பாரு 1954 பிறந்தேன். இப்போ 72 வயசு இன்னும் உழைக்க இந்த தம்பாலாம் தூக்கம் செய்வது. என் மகன் இருக்க யார்ட்டும் கேட்க மாட்டேன். மகனால் காரு வீடு வாசம் மங்களே போக மாட்டேன். அவன் வந்து என்னை பார்த்துட்டு போவான். சம்சாருக்கு இது புற்றுநோய். சம்சாரம் என்ன நான் எவ்வளோ புண்ணியம் செஞ்சு கடவுள் தண்டா என்ன செய்யணும். சரியா சரி சரி. வணக்கம்மா. நாஸ்டாலஜியா போயிருக்கும். உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சூப்பர் ஹீரோ யாரு அப்படின்றது நிறைய பேர் நிறைய விதமா சொன்னீங்க. ஸோ சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன், ஹீமேன், இவங்க வரிசையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோஸ் பத்தி நம்ம பேசணும். இன்னைக்கு அதுக்கான ஆளும் கூட ரியல் லைஃப் பிரேவ் ஹார்ட்டட் அப்படின்ட்டு தைரியம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உங்களை ஹீரோவாக்கும். இப்போ சில விஷயங்களை பேசுறதுக்கு நீங்க தயங்குறீங்களா அப்படின்னு சொன்னாலே வந்து நீங்க ஒரு ஹீரோவாவே ஹீரோயினாவும் இருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோன்ற ஒரு வார்த்தையா இருந்தாலும் சூப்பர் ஹீரோயின் தனியா இல்லாதனால அதுவும் சேர்ந்துதான் அதுக்குள்ள வரும். ஸோ ரியல் லைஃப்ல டாக்டர்ஸ், ஆர்மி மேன்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை வந்து மற்றவங்களுக்காக அர்ப்பணிக்கிற எல்லாருமே சூப்பர் ஹீரோ தான். நான் கிடையாது, நம்மள மாதிரி நிகழ்ச்சி பண்ற மற்ற நண்பர்கள் எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் தான். உங்களுக்காக தான் பண்றோம். நான் என்ன லிஸ்ட்ல சேர்த்துக்கவே இல்லை, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிஜ வாழ்க்கை ஹீரோஸையும் வந்து நம்ம வர்ஷிப் பண்றதுக்கு, பிரைஸ் பண்றதுக்கு பழகணும் அப்படின்றது ஒண்ணு. அதை விட ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நீங்க சூப்பர் ஹீரோ ஆகணும்னு சொன்னா வந்து தைரியமா பேசி பழகுங்க. ஸோ வந்து மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்றத முதல்ல யோசிங்க. உங்களுக்காக என்ன பண்றது மட்டும் யோசிக்காதீங்க. பேச வேண்டிய இடத்துல பேசுறோமா, பேசக்கூடாத இடத்துல அமைதியா இருக்கிறோமான்னு தெரிஞ்சு அதை பண்ணுங்க. உள்டாவா பண்ணாதீங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பர் ஹீரோ இல்லாம சூப்பரான ஒரு கான்செப்டோட சந்திப்புன்ற நம்பிக்கை, அதான் எல்லாம் நம்பிக்கையோட கிளம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து இருப்பது கேமராமேன் சல்மானுடன். அன்றும் இன்றும் மீண்டும் நான் உங்கள் தேவகர். சோ டாடா பை. எவ்வளவு இது? 2 lakhs sir. ஓ, You want to buy? பை பை. ஏய் ஸ்பீடு. இங்க நின்னு என்ன யோசிக்கிற? எப்படி எடுக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இப்படி எடுத்தா போச்சு. அது ஏன் எடுத்த போலீஸ் சுட்டுவாங்களா? அந்த இடத்துல எந்த கேஸ்லயும் மாட்டிக்காம ஒழுங்கா ஊரு போய் சேரணும்பா. தோச்சு பல வருஷம் இருக்கும் போல் இருக்கு. ஏய், இங்கயா இருக்க? சார், வேலாயுத சார். வேலாயுத. ஒரு வேகத்துல ஏறிட்டே மெதுவா போ. இந்த குதி குதிக்கிறனால இந்த குதிரை பேர் வச்சாங்களோ. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா ஊரே வந்துடும் போல் இருக்கு. ஓ, நீ பிரஸ்ஸா? வேவ் பார்க்க வந்தியா? Venu.